Hello all, welcome to Arshada Fashion. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெகந்தி கிளாஸோடைய பேசிக் பார்டர்ஸ் பார்ட் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்ம மெகந்தி கிளாஸோடைய அட்மிஷன் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் யாராச்சும் இருந்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், ஓகேங்களா? அண்ட் ஒன் மோர் திங், நம்ம கிளாஸில் வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன டவுட்டு, எதுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க, ஃப்ரீ கிளாஸ் தானே வந்து சொல்கிறீங்க, ஸோ எதுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கிளாஸ் மட்டும்தான் ஃப்ரீ, அதர்வைஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சர்டிஃபிகேட்டுக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டவுட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிசைனில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, நம்ம எப்பவும் போடுற போல் ஒரு தின் லைன், ஒரு திக் லைன், ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு டிஸ்டன்ஸில் வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம திக் லைனாக கன்வெர்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ அது போல் வந்து திக் லைனாக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டராக வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இது போல் 2 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு கிராஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு இது போல் கிராஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த டிசைனை நம்ம வந்து கிரிட்ஸில் வந்து பார்த்துருப்போம், சேம் அதே தான் இதில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு பேலன்ஸ் இருக்க பிளேஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மெகந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, அந்த லீஃபோடைய சென்டரில் இது போல் டாட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. அம்ஸ் கீழே வந்து நீங்கள் டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து லீஃப் டிசைன் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருப்போம், அந்த லீஃப் டிசைனை கூட நீங்கள் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் தான் வந்து பண்ணணும்னு கிடையாது, உங்களுக்கு என்ன டிசைன் வந்து தோணுதோ அந்த டிசைன் வந்து நீங்கள் போடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன், ஒரு திக் லைன், ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு கீழே வந்து அம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ அம்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இது போல் ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதை திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இது போல் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சென்டராக இருக்கிற பிளேஸில் வந்து இது போல் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ரொம்ப கிட்ட கிட்ட வந்து பண்ணிடாதீங்க. ஸோ அந்த குட்டியாக போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த லைனை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து என்ன பண்ணுறோம்னா, நம்ம மேலே போட்டிருக்க லைனுக்கு சென்டராக வந்து இது போல் சின்ன லைன் வந்து போட்டுக்கோங்க. அதையும் வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. இப்போ இது போல் வந்து லைன்ஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கீழேயும் அதே போல் லைன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது முடிச்சாச்சு. நம்ம கீழே வந்து திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு தின் லைன் அம்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு டாட் வச்சு ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபோர்டீன்த் டிசைனில் நம்ம எப்போவும் வந்து தின் லைன் வந்து ட்ரா பண்ணுவோம், பட் இங்கே வந்து திக் லைன், தின் லைன், இன்னொரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து ஒரு திக் லைன், ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் போடாமல் இது போல் வந்து வேவி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த வேவி லைனுக்கு இது போல் சென்டராக வந்து என்ன பண்ணுங்கன்னா
லீப் டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கே லீப் டிசைன் வரணும்னு கிடையாது. நம்ம வந்து டியர் ட்ராப்ஸ் வந்து பார்த்துருப்போம். டியர் ட்ராப்ஸும் வந்து இதில் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணிட்டு டாட் வச்சு ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இது முடிச்சிட்டோம். இப்போ 15th டிசைனில் ஒரு திக் லைன், ஒரு தின் லைன், 2 லைன்ஸ்க்கு வந்து நம்ம ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ சென்டராக வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா 14th டிசைனில் நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா லீப் டிசைன் வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா? இதில் வந்து டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. இதை முடிச்சுட்டு கீழே வந்து ஒரு திக் லைன் வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணுங்கள். தின் லைன் ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ 15th வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 16th டிசைனில் ஒரு தின் லைன், ஒரு திக் லைன், ஒரு தின் லைன், 2 லைன்ஸ்க்கு வந்து நம்ம ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணிவிடுங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து கீழே வந்து ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க சென்டராக. ஸோ இதை ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம பேசிக் எலமெண்ட்ஸில் வந்து டாட் லைன் வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த டாட் லைன் வந்து நம்ம இதில் ஃபில் பண்ண போகிறோம். டாட் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லைனில் வந்து 4 டாட் வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் வந்து அந்த லைனுக்கு ஃபஸ்ட்டு லைனுக்கு சென்டராக வந்து நம்ம டாட் வைக்கிறோம். இதுலேயே வந்து நம்ம 2 டிசைன் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இது போல் டிசைன் வந்து பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து டாட் வந்து நம்ம சேமாக இருக்கிற மாதிரி ஒரே லைனாக இருக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ண போகிறோம். புரியுதுங்களா? ஒன்று சேமாக இருக்கிற மாதிரி போடுறோம். இன்னொரு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கிற மாதிரி போடுறோம். ஸோ இதை முடிச்சிட்ட பிறகு ஒரு தின் லைன், ஒரு திக் லைன், ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிட்டு கீழே வந்து ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம கீழே என்ன பண்ணுறோம்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம டாட் மாதிரி வைக்கணும். பாருங்க நான் எப்படி வைக்கிறேன்ட்டு. ஸோ 2 டாட்டுக்கு சென்டராக வந்து ஒரு டாட் வைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு தின் லைன், ஒரு திக் லைன், ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிட்டு 2 ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. 2 லைன்ஸ்க்கு வந்து ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணிட்டு கீழே வந்து திக் லைனை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து டெய்ல்ஸ் வந்து பார்த்துருப்போம் பார்த்தீங்களா? ஸோ டெய்ல்ஸ் வந்து ட்ரா பண்ணிட்டு இது போல் ப்ரெஷர் கொடுத்துட்டு நம்ம மேங்கோ டிசைனை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மேங்கோ டிசைன் ரொம்ப ஈஸி. எப்படி போடுறேன்னு மட்டும் பாருங்க. ஸோ இது முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து வங்கி டிசைனில் வந்து நீங்கள் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு கீழே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. தின் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அங்கே இருக்க பிளேஸில் மெகந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. மெகந்தி வச்சு ஃபில் பண்ணிட்ட பிறகு ஒரு தின் லைன், நெக்ஸ்ட் வந்து ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு கீழே டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. டாட்டுக்கு சென்டராக வந்து என்ன பண்ணுங்கன்னா லாங் லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். Bye bye.